அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அக்கட்சியின் தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றி எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட வி.கே. சசிகலா தனது கட்சி பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இன்று தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களையும், அதே போல பிற்பகலில் சேலம் மாநகர் மற்றும் சேலம் புறநகர், ஈரோடு மாநகர் மற்றும் புறநகர் மற்றும் நாமக்கல் ஆகிய 5 மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். முதல் கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஆலோசனையில் பங்கேற்கின்றனர். மாவட்டத்திற்கு 53 பேர் வீதம் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பிற்பகல் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனையில் பிரதானமாக கட்சி நிர்வாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுவது, அது மட்டுமல்லாமல் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் 100ஆண்டு விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடுவது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் ராமச்சந்திரன்.